காலையில வாக்கிங் போகும்போது எடுத்த வீடியோ தாங்க. இப்பலாம் கொஞ்ச நாளா காலையில எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டுருக்குறோம். ஸோ நல்லா இருந்தது. கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காவும் இருந்துச்சு. மைண்டுக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்துச்சு. ஸோ வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு, இன்னைக்கு வந்து அடுத்தது வந்து எல்லா கிச்சன் கிளீனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரூம்ஸு, வீடு எல்லாமே வந்து ஃபுல்லா ஒட்டடை அடிச்சிரலாம். கையோட ஒட்டடை அடிச்சுட்டு, ஜன்னல் எல்லாமே கிளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தாங்க பார்த்துட்டுருக்கேன். சைட் பை சைட் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருக்க மிரரு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா, குட்டி பாப்பா இருக்கிறனால எல்லாத்தையும் கலச்சு விட்டுர்றாங்க. மோஸ்ட்லி அவங்க கைக்கு எட்டாம தான் எல்லாமே வச்சிருப்போம். இருந்தாலுமே வந்து எட்டுற பொருள் எல்லாமே எடுத்து கீழ இழுத்து தள்ளிடுவாங்க. ஸோ அதெல்லாமே நல்லா கோலின் அடிச்சு நல்லா நீட்டா கிளீன் பண்ணி விட்டேன். கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு சைட் பை சைட் வந்து குக்கிங்குமே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. சிம்பிளா வந்து சப்பாத்தியும், வெஜிடபிள் குருமாவும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நெறையா இருந்தது. காய்கறி எல்லாமே போட்டுட்டு யூசுவலா செய்ற மாரி தாங்க குக்கர்லயே வந்து குருமாவும் தாளிச்சு விட்டாச்சு. சப்பாத்தியுமே சைட் பை சைட் போட்டு எடுத்தாச்சுங்க. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சைடுல வந்து டின்னருமே நைட் சாப்பிட்டாச்சுங்க. குருமா வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது இன்னைக்கு. நம்ம எப்பவுமே வந்து டயர்டா இருக்கும்போது கைக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் போட்டு தான் வைப்போம். அப்படியே செய்யும்போது கொஞ்சம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம பார்த்து பார்த்து செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.